ஈடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில்களை நம்ம விடை காணுவோம். முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 2026க்கான சென்ட்ரல் பேங்க் பாலிசி மாறிச்சு அப்படின்னா கோல்டு இடிஎஃபோட அலோகேஷன் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கோல்டு இடிஎஃபோட அலோகேஷனை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா, ரேட் கட்ஸ் வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாலே இதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சது அப்படின்னு கோல்டு ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்டிவ் ஆகிடும். அதாவது ப்ரைஸஸ் மேல் நோக்கி போக ஆரம்பிச்சிடும். ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஏற ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் கோல்டோட ப்ரைஸஸ் குறைய ஆரம்பிக்கும். இது இந்த மாதிரி டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டாக தான் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சது அப்படின்னா கோல்டோட ப்ரைஸஸ் ஏறும். இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடுச்சு அப்படின்னா கோல்டோட ப்ரைஸஸ் குறையும். அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, ரீபேலன்ஸ் ஆன் ரேட் கட்ஸ் இதை இன்ஃப்ளேஷன் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் செய்ய வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரேட் கட் வந்ததும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த பர்ஃபெக்டான சிக்னலுக்கு பார்க்கணுங்கிறது கிடையாது. நம்மளுக்கான தேவைகளுக்கு தகுந்த மாதிரியும் உங்களுக்கு வாங்கினா அதுலேருந்து ஒரு ப்ராஃபிட்டோ லாஸோ நெகட்டிவ் சைடோ பாசிட்டிவ் சைடோ எவ்வளவு தூரம் உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வாங்குறது தான் சரியாக இருக்கும். ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிளில் பர்ஃபெக்டான பாயிண்ட்டை நம்மளால் கேப்சரே பண்ண முடியாது. அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தளவு ரேட் கட் சிக்னல் வரும் பொழுது நீங்கள் ஓரளவுக்கு பார்ஷியலாக ரீபேலன்ஸ் பண்ணிக்கலாம். மிச்சப்படி உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, சென்ட்ரல் பேங்க் வாங்க ஆரம்பித்து விட்டால் லாங் டேர்ம் ரேலி கோல்டில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கரெக்டு. சென்ட்ரல் பேங்க் தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ப்ரைஸ் நார்த் வேர்ட்ஸ் தான் போகும். அதாவது மேலே தான் ஏறி தான் போகும். இப்போ சமீபத்தில் நம்ம அதை பார்த்தோம். எல்லா சென்ட்ரல் பேங்க்கும் சைனா, சிங்கப்பூர், இந்தியா, ஜப்பான், யூஎஸ்ஏ எல்லா கண்ட்ரீஸோட சென்ட்ரல் பேங்க்ஸுமே கோல்டை பெரிய லெவலில் வாங்க ஆரம்பித்தாங்க. அது வாங்க ஆரம்பித்ததுனால தான் கோல்டு அந்த பெரிய பிரைஸுக்கு போச்சு. இப்போ திரும்பவும் சென்ட்ரல் பேங்க்ஸ் வாங்கிச்சு அப்படின்னா கோல்டு பிரைசஸ் கண்டிப்பாக மேலே தான் ஏறும். ஹவ் ஆஃபன் டு ரீபேலன்ஸ் கோல்டு இடிஎஃப்? ரைட். கோல்டு இடிஎஃப்பை எப்போ ரீபேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஒரு நேயர். கோல்டு இடிஎஃப்பை பொறுத்தளவு பெரிய லெவலில் நீங்கள் அதை ட்ரேடிங் மாதிரி பண்ணணுங்கிறது கிடையாது. கோல்டு இடிஎஃப் நம்ம குழந்தைங்களோட கல்யாணத்துக்காக இல்லை ஒரு லாங் டேர்ம் அசட் கிரியேஷனுக்காக நம்ம பண்ண போகிறோம். அசட் கிரியேஷன் அப்படிங்கும் பொழுது 15% மேலே கோல்டு இடிஎஃப்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது கரெக்டாக இருக்காது. அதே மாதிரி ஒரு லாங்கர் டேர்முக்கு நம்ம போகிறோம் அப்படிங்கும் பொழுது டிப்ஸில் நம்ம பை பண்ணிக்கலாமே ஒழிய மிச்சப்படி கோல்டு இடிஎஃபோட எஸ்ஐபி மோடே கரெக்டாக தான் இருக்கும். கோல்டோட ரேட்ஸ் குறையுமா கரன்சி ரிஸ்கில் இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ரேட் கட்ஸில் ரெடியூஸ் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் கரன்சியோட ரிஸ்க் இருந்தது அப்படின்னு ஃபுல்லாக நம்ம எக்ஸிட் பண்ணுறது தவறாக ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் அமையும். கோல்டு ஹெட்ஜிங் கமாடிட்டியாக இருக்கிறதுனால அந்த கோல்டை மெயின்டைன் பண்ணுறது தான், ஹெட்ஜிங் கமாடிட்டியாக நம்ம மெயின்டைன் பண்ணுறது தான் சரியான ஒரு இதுவாக இருக்கும். என்ன இப்போ கரன்சி ரேட் ஏற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கோல்டோட பெர் ரவுண்ட்ஸ் ப்ரைஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ அது நம்மளுக்கு லாபம் தான். அடுத்தது ஒரு என்னென்ன சிக்னல்ஸ் கிடைக்கும் ரீபேலன்சிங்கும் பொழுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஒரு 4 விஷயத்தை நம்ம பார்க்கலாம். பேசிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸோட ஃபெட் ரேட், யூஎஸோட சென்ட்ரல் பேங்க் ரேட் கட்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டு நம்ம கோல்டோட இதை ரீபேலன்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக இன்ஃப்ளேஷனோட ட்ரெண்ட் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ரீபேலன்ஸ் பண்ணிக்கலாம். யூஎஸோட டாலர் பர்டிகுலராக டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகும்போது கோல்டோட ப்ரைஸஸ் குறையும் அப்படிங்கிறத நம்ம பல சமயத்தில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி சென்ட்ரல் பேங்க்ஸ் பை பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கோல்டோட ப்ரைஸஸ் ஏறுறதுக்கு ஆரம்பிக்கும். இந்த மாதிரி 4 காரணிகள் இருக்குது. இது இல்லாமல் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இதை மேற்கொண்டு இதை ஃபியூவல் ஆட் பண்ணும். ஸோ இது 4ஐயும் 5ஐயும் தவிர்த்து நம்மளுக்கு கோல்டை பொறுத்தளவு ஒரு அசட் அலோகேஷன் மாடலில் ஒரு லாங் டேர்முக்கு நம்ம வச்சுருந்தோம்னா தான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ கோல்டு பொறுத்தளவு அசட் அலோகேஷன் ஃபிக்ஸடாக நம்ம ஒரு விதமாக பண்ண முடியாது. இந்த நம்ம பேசிக்கலாக பார்த்துருக்கக்கூடிய இந்த 10% 15% நம்ம கோல்டுக்குன்னு அலோகேட் பண்ணிட்டு அதை டைனமிக்காக நம்ம மாற்றிட்டே இருக்கணும். சில சமயங்களில் ப்ராஃபிட் புக்கிங் வரும் பொழுது ப்ராஃபிட் புக்கிங்கை எடுத்து நம்ம ப்ராஃபிட்ஸை டெட்டுக்கோ இல்லைன்னா ஈக்விட்டிக்கோ எது அந்த சமயத்தில் அட்ராக்டிவாக இருக்கோ அதுக்கு நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இருந்தால் மட்டும்தான் கோல்டில் நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத
இந்த தருணத்தில் தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் சில கேள்விகள் வரும் பொழுது உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க பணமுடன்.